வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் எம்மிக்குட்டி சேனலில் இலங்கை முறையில் சுவையான மில்க் டோஃபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க், சுகர், பட்டர், ரோஸ்டட் கேஷ்யூ, வனிலா எசன்ஸ், வாட்டர். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கண்டென்ஸ் மில்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கொள்ளும். தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து கொண்டே இருக்க வேணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். நல்லா கைவிடாமல் கலந்து கொண்டே இருப்போம். இப்போ இதோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சீனியை கலந்து சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு கொண்டே இருக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டரையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நன்றாக இதையும் மிக்ஸ் பண்ணலாம். தொடர்ந்து நாங்கள் கைவிடாமல் அதை கலந்து விட்டு கொண்டே இருக்க வேணும். நன்றாக கலந்து விடுவோம். நன்றாக கொதிக்கும் போதும் நன்றாக நாங்கள் அதை கைவிடாமல் அதை கலந்து விட்டு கொண்டே இருக்க வேணும். நல்ல தண்ணி பதத்தில் இருக்குது, கொதிச்சு கொண்டு இருக்கு. இது நல்லா இறுகி கொஞ்சம் கட்டி பதமாக வரணும். அந்த பதத்தை காட்டுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை தொடர்ந்து காட்டி கொண்டு இருக்கிறோம். அதை நன்றாக கலந்து விட்டு கொண்டு தொடர்ந்து அந்த சூட்டிலே வைத்து நாங்கள் கலந்து விட்டு கொண்டே இருக்கலாம். இப்போ எங்களோட மில்க் டோஃபி இறுகின பதத்துக்கு வந்து கொண்டே இருக்கு, இறுகி இருக்குது. இறுக்கமான பதத்திலே வந்து கொண்டிருக்குது. இப்போ இதோட நாங்கள் வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். வனிலா எசன்ஸ் சேர்த்து நன்றாக கலந்து விடுவோம். இதையும் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருக்க வேணும். இப்போ இதோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த ரோஸ்டட் கேஷ்யூ, அது துண்டுகளாக சிறிய துண்டுகளாக உடைத்து வச்சிருக்கிறோம். அதை சிறிதாக இதோட சேர்த்து, இந்த கலவையோட சேர்த்து நாங்கள் கலந்து விட வேண்டும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். நன்றாக ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ நல்லா இறுகின பதத்துக்கு வந்துட்டு, சட்டியில் ஒட்டாம இருக்கிற அந்த பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கலாம். இதை நாங்கள் இறக்கி ஏற்கனவே நாங்கள் ஒரு தட்டில் பட்டர் கொஞ்சம் பூசி வச்சிருக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் இதை பரத்தி தட்டையான ஷேப்பில் பரத்தி எடுக்கலாம். இதை அப்படியே தட்டையான ஷேப்பில் பரத்திட்டு அப்படியே நாங்கள் அதை உலர விடுவோம். உலர விட்டுட்டு இப்படி நாங்கள் துண்டுகளாக்கி எடுக்கலாம். இந்த துண்டுகள் இப்போ நல்லா உலர்ந்து விட்டது.
அதை எடுத்து உடைக்கும் பொழுது இப்படி லேசாக உடைந்து வர வேண்டும். அந்த பதத்திலே இருக்க வேண்டும். எங்களுடைய மில்க் டோஃபி, இலங்கையினுடைய மில்க் டோஃபி தயாராகிவிட்டது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் நண்பர்களே. செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கின் கீழே இருக்கின்ற அந்த கமெண்ட் பாக்ஸிலே போடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்மிக்குட்டி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்திலே இருக்கும் பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள். நன்றி.